Hi all, welcome to Joy Infobox. ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு நம்ம டே 1 ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது டிஎன்பிஎஸ்சியோட 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுறேன். என்னன்னா, ப்ரிப்ரேஷன் ஸ்டடி பிளான்னு சொல்லிட்டு நான் டிசம்பர்லேயே லான்ச் பண்ணியிருந்தேன். அதாவது ஜான்லேருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி. பட் என்னால் வந்து ஜானில் ஸ்டார்ட் பண்ண பிளானை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி ஜானில் போட்ட பிளானை அப்படியே ஃபெப்லேருந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் வீக்கு நான் அப்படியே ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்காக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பிளானில் நான் பண்ண ஒரே சேஞ்ச் என்னென்னா, அக்டோபர் 2025 நம்ம கரண்ட் அஃபேர் படிக்கிறதா டிசைட் பண்ணியிருந்தோம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எக்ஸாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் வந்து படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வந்துட்டு ஃபெப்ரவரி மந்தில் ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர் படித்து முடிக்கிறதா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஜான் மந்தோட 2026 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்க போகிறேன். ஸோ டே 1ல் நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் நான் டே 1ல் ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக். ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன சோர்ஸ் ரெஃபர் பண்ணேன் அண்ட் எப்படி என்னோட ப்ரிப்ரேஷன் இருந்துச்சுன்றதை பார்க்கணுன்னா கீழே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட டே 1ஓட ஸ்டடி விலாக் வந்து பார்க்கலாம். இப்போது டே 1 ஆஃப் டிஎன்பிஎஸ்சியோட 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் எப்படி படிக்கிறேன்னா, 2019 2025 வரைக்கும் நான் படிக்கிறேன். அடுத்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம் வருதோ அதுலேருந்து கூட நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி எடுத்த டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட்னு சொல்லியிருக்காங்க வேர்ல்டில். அதுக்கு அவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து, நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலாக அதில் 22 பார்ட்டும் 395 ஆர்டிகல்ஸும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து ட்ரூ அண்ட் இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான ரீசனும் கூட. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு லா இருக்குது. அதாவது என்னென்னா, நம்மளோட கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கவோ சூறையாடவோ வந்துட்டு முடியாது. அது வந்து நம்மளோட அடிப்படை சட்டத்தினால் மட்டும்தான் முடியுமே தவிர்த்து மற்ற எந்த விஷயங்கள்னாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் சொல்லியிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னா கார்ட்டாவில் வந்துட்டு சொல்லியிருக்கு. அடுத்து மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 தான் வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கர். லாஸ்ட் கொஸ்டின், ஷிம்லா கான்ஃபரன்ஸை வந்து கூட்டி அமைச்ச வைஸ்ராய் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1945 அவர் பண்ணியிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வேவல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னையோட 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு இதோட கண்டினியூஷனாக அடுத்த 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.